வர்றேன் என்று சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றத்திலே தண்டிக்கப்பட்டு சிறையில் ஒரு மனிதன் இருக்கின்றார், செந்தில் பாலாஜி. அவரை இன்னும் அமைச்சரா வச்சுக்கிட்டு மாசம் 1,10,000 ரூபாய் மக்களுடைய வரி பணத்தை சம்பளமா கொடுக்குறீங்க. அது உங்க அப்பா வீட்டு பணமா? ஊழல் செஞ்ச பொன்முடி 42 கோடி ரூபாயை டெபாசிட்டா வச்சு அமலாக்கத்துறையிட்ட மாட்டிருக்கார். அது உங்க அப்பா வீட்டு பணமா? ஒரே ஆண்டிலே தமிழகத்திலே மணல் கொள்ளையிலே 4,600 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்திலே அபிடவிட் போட்டிருக்கார். அது உங்க அப்பா வீட்டு பணமா? நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் 2,000 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றிருக்கிறார் என்பதை ஆதாரமாக வெளியிட்டிருக்கின்றோம் சிவசங்கர் அவர்கள். அது உங்க அப்பா வீட்டு பணமா? சமீபத்தில் ஜெகத் ரட்சகனுடைய வீட்டில் ஐடி ரைட் நடந்த பொழுது 1,250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் பிடிச்சிருக்கிறார். அது உங்க அப்பா வீட்டு பணமா? ஊழல் வழக்கிலே 11 திமுக அமைச்சர்கள் மீது இன்னைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல வெளியிட்டோம். அண்ணே பார்த்து யாருக்கு எது ஆகலையே, அண்ணே குழந்தைகளுக்கு எது ஆகலையே, தலைவா யாருக்கு எது ஆகலையே பாருங்க, அந்த குழந்தைக்கு எது ஆகலையே. டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல நாங்கள் வெளியிட்டோம். ஜெகத் ரட்சகன் அவருடைய சொத்து மட்டுமே 60,000 கோடி ரூபாய், 60,000 கோடி ரூபாய் வெளியிட்டோம். பொன்முடிக்கும் பல ஆயிரம் கோடி ரூபாய் வெளியிட்டோம். ஆனால் சகோதர சகோதரிகளே, 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல திமுக காரங்க சொத்து மட்டுமே நாம காமிச்சிருக்கோம். அது உங்க அப்பா வீட்டு பணம். அதனால் மத்திய அரசுக்கு சென்ற பணம் திரும்ப வருது. அது ஏழை மக்களுக்கு வருது, வளர்ச்சிக்கு வருது, ரோடுக்கு வருது, விமான நிலையத்துக்கு வருது, கப்பலுக்கு வருது, சாதாரண ஒரு ஏழை தாய்க்கு வீடாக வருது. ஆனா உங்களுக்கு நாங்க கொடுக்கிற வரி பணம் திரும்ப எங்களுக்கு வரலையே. நீங்க கொள்ளையடிக்கிறதற்காக தமிழகத்திலே நாங்கள் திமுகவுக்கு வரி கட்ட வேண்டும் நாம் அனைவரும். அதனை குறைந்தபட்சம் 50% கொள்ளையடித்து விட்டு பிரதமரை பார்த்து, பிரதமருடைய காலில் இருக்கக்கூடிய நகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு சமம் இல்லை. பிரதமருக்கு சமம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். பிரதமருக்கு சமம்னு உலகத்துல யாருமே கிடையாதுங்க. பிடன் கிடையாது, புட்டின் கிடையாது, யாரும் கிடையாது. பிரதமருக்கு சமம். பிரதமருடைய காலில் இருக்கக்கூடிய நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு சமம் இல்லை என்று சொல்லிவிட்டார். பிரதமரை பார்த்து அப்பன் வீட்டு பணமா என்று கேட்கும் அளவுக்கு இன்னைக்கு திமுக காரங்க இருக்கிறாங்க. இவர்கள் அனைவருக்குமே படிப்பினை கொடுக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அது நீங்கள் நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நேரம் 11 மணியை தொட்டுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள், பெண்கள், நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போறவங்க நிக்கிறீங்க. இன்னும் நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுக்காம இந்த அற்புதமான யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா கும்பகோணத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு, மிக முக்கியமாக இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சாக்கோட்டை அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள் இந்த மாவட்ட தலைவராக இந்த யாத்திரையை பிரம்மாண்டமாக நடத்தி இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றிகளை, வணக்கத்தை தெரிவித்து, மாநில பொதுச் செயலாளரும் இந்த டெல்டா பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நம்மோடு தன்னுடைய உழைப்பால் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தங்க வரதராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் PL அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, அண்ணன் பண்ணைவயல் இளங்கோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, 2 முக்கியமான மனிதர்களை இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய பெருமையாக கருதுகின்றேன். தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய தலைவராக இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த பட்டி தொட்டி எல்லாம் தன்னுடைய கட்சி தொண்டர்களோடு, தலைவர்களோடு சென்று பாரத பிரதமருடைய நல்லாட்சியை பற்றி பேசி இந்த யாத்திரையிலே ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து இன்று வரை எங்களோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு, அவருடைய தொண்டர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து, இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், இந்து போராளி அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த யாத்திரையை நம்மோடு பங்கேற்றார். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, ஐயா பிரமிட் நடராஜன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. எல்லா படத்திலையும் அமெரிக்கா மாப்பிள்ளையினுடைய அப்பாவா வருவார். நம்முடைய கட்சியில் இணைத்துக் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக சினிமா வாய்ப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லா படத்திலையும் மிகப்பெரிய வேடத்தில் நடிப்பார். இன்னைக்கு கும்பகோணத்திற்கு வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார். 3 முறை தேதி மாறி மாறியும் கூட முகம் சுளிக்காம இன்னைக்கு கும்பகோணத்தில் நம்மோடு வந்து இந்த யாத்திரையில
அவருடைய உடல்நிலை மோசமாக இருந்தாலும் நம்மோடு நடந்து வந்து நமக்கு எல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி 2 நாட்களுக்கு ஒரு முறை போன் பண்ணுவார். போன் பண்ணி கட்சி எங்க இருக்கு, என்ன செய்றீங்க என்ற போர்டுக்கு அறிவுரை கூடக்கூடிய ஐயா பிரமிட் நடராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநில துணைத் தலைவர் சிந்தனையாளர் பிரிவு நாராயண சிட்பண்ட்ஸினுடைய மேலாளராக இருக்கக்கூடிய நாராயண எஸ் கார்த்திகேயன் அவர்கள் இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்திலிருந்து தன்னுடைய உழைப்பிலிருந்து நேரத்திலிருந்து நமக்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நாராயண எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து, மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் சோழராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நெசவாளர் பிரிவினுடைய மாநில செயலாளர் கும்பா வெங்கடாச்சரி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட துணைத் தலைவர் மிக கடுமையாக உழைத்து இந்த யாத்திரைக்காக பாடுபட்ட அண்ணன் வேதசெல்லம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர்கள் சிவகுமார் அவர்கள், பசும்பொன் பாண்டியன் அவர்கள், பரமகுரு அவர்கள் 3 நண்பர்களுக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மிக முக்கியமாக நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் மாநகர தலைவர் கிழக்கு பொன்ராஜ் அவர்கள் மிக கடுமையாக இந்த யாத்திரைக்காக வேலை செய்தவர்கள் நன்றியை தெரிவித்து, மேற்கு மாநகர தலைவர் வாசன் கே வெங்கட்ராமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, கும்பகோணம் வடக்கு ஹரிமணிகண்டன் அவர்களுக்கு, கும்பகோணம் தெற்கு ஜெகநாத் அவர்களுக்கு, வழக்கறிஞர் பிரிவு சுரேஷ்குமார் அவர்களுக்கு, மாநகர பொருளாளர் வேதமுரளி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, அதே போல நம்முடைய தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் மாதவன் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்து, தென்மண்டல பொறுப்பாளர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய அற்புதமான தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றியை தெரிவித்து, 1989 உங்களுடைய பக்கத்து தொகுதியில எம்எல்ஏவா ஐயா ஜி.கே. மூப்பனார் அவங்க இருந்தாங்க. ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு முழு தகுதியும் வாய்ப்பும் இருந்து கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியாவுடைய பிரதமராக கிட்டத்தட்ட அறிவிக்கப்பட வேண்டிய ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் சதி செய்து இந்த மண்ணினுடைய மைந்தர் இந்தியாவுடைய பிரதமராக வருவதை தடுத்து நிறுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு மண்ணின் மைந்தர் ஜி.கே. மூப்பனார் ஐயா அவர்களுக்கு வரும் பொழுது அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு மரியாதை செலுத்தி விட்டு வந்தோம். கடைசியாக இன்னைக்கு இந்த கட்சி இங்க இருக்குங்க, நாம எல்லாம் நின்றுட்டு இருக்கோம், இவ்வளவு நேரமாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அடல் பிகாரி வாஜ்பேயி அவர் 1925 டிசம்பர் 1924 டிசம்பர் 25 பிறந்த மாமனிதர். மிக முக்கிய பொறுப்புல எல்லாம் இந்தியாவில் இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்காரங்கள் மீது ரொம்ப பெரிய பாசம். பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியுடைய கவிகள் கவிதைகள் அதிகமா சொல்லுவாங்க. நம்முடைய இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்த பொழுது முதல் ஆளாக பாராளுமன்றத்திலே எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் அடல் பிகாரி வாஜ்பேயி அவர். 1996 பிரதமர், 98 பிரதமர், போக்ரானை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர். 99 5 ஆண்டுகள் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தவர். அவருடைய 99வது பிறந்த நாள் என்று இந்த நன்னாளிலே அடல் பிகாரி வாஜ்பேயி அவருடைய நினைவை நினைவு கூர்ந்து அவருடைய வழியிலே பாரதிய ஜனதா கட்சி என்றும் பயணிக்கும் என்று உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் சொல்லி, அண்ணன் சாக்கோட்டை சதீஷ்குமார் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றிகளை அற்புதமான ஒரு யாத்திரை நடத்தி காட்டியதற்காக தெரிவித்து, நேரமாகியும் கூட கலையாம நிற்கிறீங்க, உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அண்ணன் சதீஷ்குமார் அண்ணன் பின்னாடி காதலே சொல்றாரு, அண்ணன் ஸ்டாலின் ஐயா இங்க வரும்போது 100 நாள்ல மாவட்டம் பண்றோம். நான் அண்ணன் கிட்ட சொல்றேன், அது நடக்கணும்னா நாம் ஆட்சிக்கு வருவோம், நாம் அதை செய்யறோம். 100 நாள் எல்லாம் முதல் நாள்ல செய்யணும். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஸ்டாலின் சொல்லிட்டு போயிட்டாரு, செய்ய மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். 511 தேர்தல் வாக்குறுதியில் இது ஒரு வாக்குறுதி. அந்தந்த ஊருக்கு அடிச்சுட்டாரு. இங்க மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துறதுனால ஒரு 7-8 மாவட்டத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு, செய்ய மாட்டார். சும்மா வாயில சொல்றது, நான் சொன்னதுக்காக செஞ்சாலும் செஞ்சிருவாரு, கொல்லப்படாதீங்க. வாயில சொல்லிட்டா இதுக்காக செய்யணும். எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது நடந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அது பெருமை. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.